இந்த வீடியோல குட் வொர்மன் சீரிஸோட 3rd எபிசோட் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் பார்த்துருங்க. ஆடம் தான் உண்மையான சாத்தோனோட குழந்தைன்னு அஸ்ரஃபேல் கண்டுபிடிக்கிறதோட 2nd எபிசோட் முடிஞ்சது. அஸ்ரஃபேலும் கிரௌலியும் எப்படி 60 நூற்றாண்டுகளா நண்பர்களா இருக்காங்கிறதுல இருந்து 3rd எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. 6000 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது கிமு 4004ல ஈடன் தோட்டத்தோட கிழக்கு வாசலை பாதுகாக்கிற பொறுப்பை அஸ்ரஃபேல் கிட்ட கொடுத்திருக்காரு கடவுள். அவர்கிட்ட ஒரு நெருப்பு வாளையும் கொடுக்கறாங்க. ஆதாமும் ஏவாளும் அந்த ஈடன் தோட்டத்தை விட்டு வெளியேறும் போது அவங்களோட பாதுகாப்புக்காக அந்த நெருப்பு வாளை அவங்களுக்கு கொடுத்துறாரு அஸ்ரஃபேல். கிழக்கு வாசல பாதுகாத்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் கடவுள் அஸ்ரஃபேல் கிட்ட அந்த நெருப்பு வாள் எங்கன்னு கேக்குறாரு. அஸ்ரஃபேல் என்ன சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சு, எனக்கு தான் ஞாபகம் மறதியாச்சு, இங்கதான் எங்கேயாச்சும் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கடவுள் போயிடுறாரு. அந்த சம்பவம் நடந்து 1000 வருஷம் கழிச்சு மெசபடோமியால அஸ்ரஃபேலை சந்திக்கிறான் கிரௌலி. நீ ஆதாமுக்கு கொடுத்த நெருப்பு வாளை பத்தி உங்ககிட்ட யாரும் கேட்கலையான்னு கிரௌலி கேட்க, 1000 வருஷம் முன்னாடி கடவுள் கேட்டாரு, அதுக்கப்புறம் வேற யாரும் கேட்கலங்கிறாரு அஸ்ரஃபேல். எதுக்காக பெரிய படகு உருவாக்கி அதுல எல்லா மிருகங்களையும் ஏத்திட்டு இருக்காங்கன்னு கிரௌலி கேட்க, எனக்கு தெரிஞ்சு கடவுள் ரொம்ப கோபமா இருக்காரு, அவரு சூறாவளியை வச்சு மனிதர்களை அழிக்க போறாருன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். எல்லாரையுமா அப்படின்னு கிரௌலி கேட்க, எல்லாத்தையும் இல்ல, இங்க இருக்கிறவங்கள மட்டும் அழிக்க போறாருங்கிறாரு அஸ்ரஃபேல். எல்லா மக்களும் மூழ்க போறாங்களான்னு கிரௌலி அதிர்ச்சியோட கேட்க, ஆமாங்கிறாரு அஸ்ரஃபேல். குழந்தைகளை எல்லாம் கொல்லக்கூடாது, அதெல்லாம் எங்க ஆளுங்க பண்ற வேலையாச்சுன்னு கிரௌலி சொல்ல, அதுக்கப்புறம் கடவுள் ஒரு புது விஷயத்தை உருவாக்க போறாருன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். இதை கேட்டு கடவுள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு கிரௌலி சொல்ல, கடவுளை யாராலையும் கணிக்க முடியாது, கடவுளோட திட்டம் அப்படின்னு அஸ்ரஃபேல் ஆரம்பிக்கும் போதே விவரிக்க முடியாதுன்னு தானே சொல்ல போறேன்னு கிரௌலி கேட்கிறான். அஸ்ரஃபேலும் ஆமாங்கிறாரு. அந்த சமயத்துல மழையும் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததா கிபி 33ல இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையிற இடத்துல அஸ்ரஃபேலும் கிரௌலியும் இருக்காங்க. அவரை பார்த்து பரிதாபப்படுறான் கிரௌலி. எல்லாரும் அவ்வளவு கோவப்படுற அளவுக்கு என்ன சொன்னாரு அப்படின்னு கிரௌலி கேட்க, எல்லாத்துக்கிட்டையும் அன்பை காட்ட சொன்னாரு அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்றாரு. இது போதுமே அப்படின்னு கிரௌலி சொல்றான். அடுத்த 500 வருஷம் கழிச்சு கிபி 537ல அஸ்ரஃபேல் ஒரு பனி பிரதேசத்துல பிளாக் நைட்டை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு வராரு. அங்க வர ஒருத்தங்கிட்ட பிளாக் நைட்டை பார்க்கணுங்கிறாரு. என்ன தேடி வந்த நீ ஒரு முட்டாள், உன்னோட மரணத்தை நீயே தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பிளாக் நைட் வர, அந்த குரலை வச்சு நீ தான் பிளாக் நைட்டா கிரௌலி அப்படின்னு கேட்கிறாரு அஸ்ரஃபேல். இங்க என்ன பண்ற அப்படின்னு அஸ்ரஃபேல் கேட்க, இங்க கிங் ஆர்த்தர் அமைதியா நிம்மதியா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, அதனால இங்க கருத்து வேறுபாடுகளை உருவாக்குறதுக்காக வந்தேன்னு சொல்றான் கிரௌலி. நீ என்ன பண்றேன்னு அஸ்ரஃபேலை பார்த்து கேட்க, இங்க நான் எல்லாத்துக்கிட்டையும் அமைதியை தூண்டணும், அதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாரு. அப்போ இந்த பனி பிரதேசத்துல ஒருத்தரோட வேலையை இன்னொருத்தர் அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறான் கிரௌலி. ஆமா, பனி அதிகமா தான் இருக்குன்னு அஸ்ரஃபேல் சொல்ல, நாம 2 பேரும் வீட்லயே இருந்துகிட்டு நம்மளோட கடமையை செஞ்சுட்டு தான் ஹெட் ஆபீஸ்க்கு மெசேஜ் அனுப்பிட்டா இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற கிரௌலி. ஆனா அதுக்கு நான் போய் சொல்லணுமே அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்ல, உண்மைதான், ஆனா முடிவு ஒண்ணுதானே, நான் வெறுப்பை தூண்டுவேன், நீ அமைதியை தூண்டுவ, கடைசியில மனிதர்களுக்குள்ள மாற்றமே இருக்காது, அப்புறம் எதுக்கு நாம இங்க கஷ்டப்பட்டு நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும், இதுக்கு நம்ம வீட்லயே இருந்துகிட்டு நம்மளோட வேலையை செஞ்சு முடிச்சிட்டோன்னு மட்டும் சொல்லிடலாங்கிறான். அதுல ஒரு சிக்கல் இருக்கு, சொர்க்கத்துல இருந்தும் நரகத்துல இருந்தும் நாம பண்ற வேலையை கவனிப்பாங்கன்னு அஸ்ரஃபேல் சொல்ல, இங்க இருந்து வர பிரச்சனையை பாக்குறதை விட அங்க அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம செஞ்ச வேலைக்கான ஆதாரம் மட்டும் போதும்னு சொல்றான் கிரௌலி. நீ இனிமேல் இதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாதேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு அஸ்ரஃபேல். கிரௌலியும் திரும்பி போறான். அடுத்து 1601ல ஷேக்ஸ்பியரோட ஹேம்லெட் நாடகத்தை பாக்குறதுக்காக அஸ்ரஃபேல் வந்திருக்காரு. அப்போ அங்க கிரௌலி வரான். உனக்கு இப்போ என்ன வேணும்னு அஸ்ரஃபேல் கேட்க, எதுக்காக எனக்கு எப்பயுமே தேவை இருக்கும்னே நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கிரௌலி சொல்ல, ஏன்னா நீ நல்லவன் இல்ல, நீ ஒரு சாத்தான் அப்படிங்கிறாரு அஸ்ரஃபேல். நீ நல்லவன் தான், நிறைய நல்ல செயல்களை செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கிரௌலி சொல்ல, நல்ல செயல்களை செய்யறதுக்கு எனக்கு ஓய்வே இல்லைங்கிறாரு அஸ்ரஃபேல். சொல்லிட்டு, நான் இந்த வாரம் எடின்பர்க் போகணும், அங்க ஒரு சின்ன அதிசயத்தை பண்ணணுங்கிறாரு. நானும் எடின்பர்க் தான் போக போறேன், அங்க ஒரு தலைவருக்கு கால்நடைகளை திருடுற ஆசையை தூண்டணுங்கிறான் கிரௌலி. நீ எதுக்காக இங்க வந்தேன்னு இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்ல, என்ன புரியுதுன்னு கேட்கறான் கிரௌலி. நம்ம 2 பேர்த்துல ஒருத்தர் மட்டும் அங்க போய் 2 வேலையும் பார்த்துட்டு வரணும், அதைத்தானே சொல்ல வந்தேன்னு கேட்கிறாரு அஸ்ரஃபேல். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம பல தடவை பண்ணியிருக்கோம்னு கிரௌலி சொல்ல, அதை பத்தி சொல்லாதேன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். ஹெட் ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு வேலை எப்படி நடந்ததுங்கிறது கவலை இல்ல, வேலை நடந்துச்சாங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு கிரௌலி சொல்ல, நரகத்துல இருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சா உன்னை அழிச்சிருவாங்கன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். யாருக்கும் தெரியாம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு யார் போறதுன்னு பூவா தலைய போட்டு பாக்குறாங்க. அதுல அஸ்ரஃபேல் தான் அங்க போகணும்னு முடிவாகுது. கடைசியில நானே அங்க போறேன், இது என்னோட ட்ரீட்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான் கிரௌலி. அடுத்து 1793ல அஸ்ரஃபேல ஒரு சிறையில அடைச்சு வச்சிருக்காங்க. ஜன்னல் வழியா வெளியே பார்த்தா ஒரு பெரிய கெலட்டின் பிளேடை வச்சு கைதிகளோட தலைய வெட்டுறாங்க. அப்போ அடுத்து அவரை கூட்டிட்டு போறதுக்காக ஒருத்தன் உள்ள வரான். அப்போ அவனை ஃப்ரீஸ் பண்ணிட்டு கிரௌலி அங்க வரான். நீ ஏன் ஒரு அதிசயத்தை பண்ணி இங்க இருந்து கிளம்பாம இருக்குன்னு கிரௌலி கேட்க, நான் நிறைய அற்பமான அதிசயங்களை பண்ணிட்டு இருக்கிறதா போன மாசம் தான் சொர்க்கத்துல இருந்து என்னை கண்டிச்சாங்க அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்ல, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்றான் கிரௌலி. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அஸ்ரஃபேல் கேட்க, நான் என்னோட வேலையை சிறப்பா செஞ்சிருக்கேன்னு நரகத்துல இருந்து எனக்கு ஒரு பாராட்டு கடிதம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கிரௌலி சொல்ல, அப்போ இதெல்லாம் உன்னோட சாத்தான் வேலை தானான்னு கேட்கிறார் அஸ்ரஃபேல். இத மனிதர்களே தான் சிந்திச்சாங்க, நான் ஒண்ணுமே பண்ணல
காப்பாத்திட்டேன்னு சொல்லிட்டு அவரோட கை விலங்க அவுத்து விடுறான். இதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லிதான் ஆகணும்னு அஸ்ரஃபேல் சொல்ல, அதெல்லாம் நீ சொல்லாத, என்னோட ஆளுங்களுக்கு நான் ஒரு தேவதையை காப்பாத்தினேங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சா என்னோட தலைவர் என்னை கண்டிக்கலாம் மாட்டாரு, அழிச்சிருவாருன்னு சொல்றான் கிரௌலி. இருந்தாலும் நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், உனக்கு லஞ்ச் வாங்கி தருவான்னு கேக்குறாரு. அப்புறம் அவரோட ட்ரெஸ்ஸையும் அவரை கூட்டிட்டு போக வந்தவனோட ட்ரெஸ்ஸையும் மாத்திட்டு இதெல்லாம் அதிசயத்துக்குள்ள வராதில்லைன்னு கேக்குறாரு. உடனே மற்ற வீரர்கள் வந்து அவனை கூட்டிட்டு போறாங்க. அடுத்து 1862 லண்டன்ல இருக்கிற ஒரு பார்க்ல அஸ்ரஃபேலும் கிரௌலியும் மீட் பண்றாங்க. அப்பதான் தெரியுது கிரௌலி ஆரம்பத்துல ஒரு தேவதையா தான் இருந்திருக்கான். அதனாலதான் அவன் சாத்தானாவே இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்குது. நாம 2 பேரும் ஒன்னாதான் ஆரம்பிச்சோம், ஆனா உன்னை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்ல, என்னைய ஒன்னும் வெளியே அனுப்பல, நான் தெளிவில்லாம வெறித்தனமா கீழே இறங்கிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு உதவி செய்யணுங்கிறான். அதுக்கு அஸ்ரஃபேல் என்னன்னு கேட்க, என்னோட பாதுகாப்புக்காக எனக்கு புனித நீர் வேணும். ஒருவேளை நாம 2 பேரும் நண்பர்களா இருக்கிறது, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறதுல நரகத்துக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்னை அழிச்சிருவாங்க, அதனால என்னோட பாதுகாப்புக்காக அந்த புனித நீர் வேணுங்கிறான் கிரௌலி. அதுக்கு வாய்ப்பே இல்ல, அது உன்னையே அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சாகிறதுக்காக என்னால மருந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். என்னோட பாதுகாப்புக்காக தான் கேட்கிறேன்னு கிரௌலி சொல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். அப்படி நான் உனக்கு புனித நீர் கொடுத்தா அது மட்டும் சொர்க்கத்துக்கு தெரிஞ்சா அதனால எனக்கு பெரிய பிரச்சனை வரும், என்னால முடியவே முடியாதுங்கிறாரு அஸ்ரஃபேல். நான் உன்னோட நண்பனை சொர்க்கத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமான்னு அஸ்ரஃபேல் சொல்ல, நண்பனா அப்படின்னு கேட்கிறான் கிரௌலி. நீ அதை என்ன வேணாலும் சொல்லு, என்னால அதை பண்ண முடியாதுங்கிறாரு. எனக்கு நண்பர்களா இன்னும் நிறைய தேவதைகள் இருக்காங்க, எனக்கு நீ தேவையே இல்லை அப்படின்னு கிரௌலி சொல்ல, எனக்கும் வெளிப்படையா அதுவே தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பிடுறாரு அஸ்ரஃபேல். அடுத்து 1941 2ஆம் உலக போர் நடந்துட்டு இருக்கிறப்போ அஸ்ரஃபேல் சில புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு லண்டன்ல இருக்கிற ஜெர்மன் உளவாளிகளை பாக்குறதுக்காக ஒரு சர்ச்சுக்கு போறாரு. அவங்களுக்கு இவரு ஒரு தேவதைன்னு தெரியாது. எங்களோட தலைவர் கிட்ட புத்தகம்லாம் இருக்குதுலன்னு அதுல ஒருத்தர் கேட்க, எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி அதை கொடுக்கறாரு அஸ்ரஃபேல். அதை வாங்கி செக் பண்ணி பாக்குறவரு, ஆக்னஸ் எழுதின அந்த தீர்க்க தரிசன புக்கு எங்கன்னு கேட்கிறாரு. எங்க தலைவர் அந்த புத்தகம் தான் கண்டிப்பா வேணும்னு கேட்டாரு, அதுலதான் எதிர்காலத்தை துல்லியமா கணிச்சு எழுதியிருக்காங்க, அந்த புத்தகம் மட்டும் இருந்தா நாங்க கண்டிப்பா போர்ல ஜெயிச்சிரோம்னு சொல்றாரு அந்த உளவாளி. ஆனா அந்த புத்தகத்தோட எல்லா காப்பியையும் அதை வெளியிட்டவங்களே அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். சரி, நீங்க எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க, உங்களை கொல்றது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொல்றதுக்காக துப்பாக்கி எடுக்கிறாங்க. அப்போ ஒரு லேடி ஒரு துப்பாக்கியோட அவர் பின்னாடி வந்து நிக்கிறாங்க. அவங்கள யாருன்னு கேட்க, இவங்க தான் என்னோட பாதுகாப்புக்காக இருக்கிற ரகசிய உளவாளிங்கிறாரு அஸ்ரஃபேல். இவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியும், உங்களுக்கு வேலை செய்யறதுக்காக எனக்கு வேலை கொடுத்தாங்க, இந்த பில்டிங்கை சுத்தி பிரிட்டிஷ் ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள வர சொல்றாரு. ஆனா யாருமே வரல. உடனே அந்த லேடி கிட்ட உன்னோட ஆளுங்களை எங்கன்னு கேக்குறாரு. அப்பதான் தெரியுது அவளும் ஒரு ஜெர்மன் உளவாளி தான். பரவாயில்ல, நீ இவனை நல்லா முட்டாளாக்கி இருக்குன்னு அதுல ஒருத்தர் சொல்ல, அது எனக்கு கஷ்டமாவே இல்ல, இவனை என்னால ஈஸியா ஏமாத்த முடிஞ்சதுன்னு சொல்றான் அந்த லேடி. அப்போ கிரௌலி பீச்சில் வெறுங்காலால நடக்கிற மாதிரி சூடா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே சர்ச்சுக்குள்ள வரான். நீ இங்க என்ன பண்றேன்னு அஸ்ரஃபேல் கேட்க, உன்னை காப்பாத்த தான் வந்தேன்னு சொல்றான் கிரௌலி. அவங்க 2 பேர்த்தையும் கொன்று அப்படின்னு அதுல ஒருத்தர் சொல்ல, இன்னும் ஒரு நிமிஷத்துல ஒரு ஜெர்மன் விமானம் இந்த பில்டிங் மேலதான் குண்டு வீச போகுது அப்படின்னு கிரௌலி சொல்ல, இன்னைக்கு நைட்டு கிழக்கு பக்கமா தான் குண்டு வீச போறோம் அப்படின்னு அந்த உளவாளி சொல்றாரு. அந்த முடிவை மாத்துறதுக்கு ஒரு சாத்தானால தான் முடியும் அப்படின்னு கிரௌலி சொல்லிட்டு, இன்னும் 30 வினாடிகள் தான் இருக்குதுன்னு சொல்றான் கிரௌலி. உயிர் பொழைக்கணும்னா உடனே தப்பிச்சு ஓடுங்கன்னு சொல்றான். அந்த சமயத்துல ஒரு போர் விமானம் வர சத்தம் கேக்குது. அதுல இருந்து அந்த பில்டிங் மேல குண்டையும் வீசிடுறாங்க. அதுல அந்த 3 உளவாளிகளும் இறந்துடுறாங்க. உனக்கு ரொம்ப நல்ல மனசுன்னு அஸ்ரஃபேல் சொல்ல, வாய மூடுங்கிறான் கிரௌலி. எல்லா புத்தகங்களும் எரிஞ்சு போச்சுன்னு அஸ்ரஃபேல் ரொம்ப கவலைப்பட, என்னோட ஒரு சின்ன அதிசயத்தை செஞ்சுன்னு சொல்லி அந்த புத்தகத்தை எல்லாம் அவர் கையில கொடுக்கறான் கிரௌலி. இதை பார்த்து அஸ்ரஃபேல் ரொம்பவே நெகிழ்ந்து போயிடுறாரு. அடுத்து 1967 சர்ச்சில இருந்து புனித நீரை திருடுறதுக்காக மனிதர்களோட சேர்ந்து பிளான் போட்டுட்டு இருக்கிறான் கிரௌலி. அப்போ ஷேட்பெல்னு ஒருத்தன் அந்த பிளான்ல ஜாயின் பண்ணிக்கிறான். நிகழ்காலத்துல இந்த ஷேட்பெல் கூட தான் பல்சிஃபர் இருக்கான். பிளான்ல ஏதாவது டவுட் இருக்கான்னு கிரௌலி கேட்க, நம்ம சர்ச்ல திருட போறோம், இந்த திருட்டுல ஏதாவது சூனிய வேலை இருக்கான்னு ஷேட்பெல் கேட்கறான். இல்லைன்னு சொல்றான் கிரௌலி. நீங்க சூனியக்காரன் இல்லையேன்னு ஷேட்பெல் மறுபடியும் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுக்கறான். கிரௌலி நிறைய பணம் கொடுக்கறத பார்த்து ஷேட்பெல் அசந்து போறான். கிரௌலி அங்கிருந்து வெளியே வரப்போ ஷேட்பெல் கிரௌலியை கூப்பிட்டு, நான் விச் ஃபைண்டர் ஆர்மிக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க, எங்க ஆர்மி உங்களுக்காக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு போறான். கிரௌலி அவனோட காருக்கு வரப்போ அஸ்ரஃபேல் அந்த கார்ல உட்காந்துருக்காரு. நீ செய்ய போற காரியம் ரொம்ப மோசமானது, அந்த புனித நீர் உன்னை மொத்தமா அழிச்சிரும் அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்ல, நீ என்ன நினைக்கிறேன்னு 105 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்ட, இப்போ ஒன்னும் புதுசா சொல்ல வேணாம்னு சொல்றான் கிரௌலி. நான் இன்னும் என்னோட மனசை மாத்திக்கல, ஆனா உன்னோட உயிரை இதுக்காக பணைய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு புனித நீர் இருக்கிற பாட்டில மூடியால நல்லா க்ளோஸ் பண்ணி அவன் கையில கொடுத்துட்டு, இந்த மூடியை கலட்டாம வச்சுக்கோன்னு சொல்றாரு. இது உண்மையான அவன் கேட்க, ரொம்ப புனிதமானதுன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். கண்டிப்பா முடியாதுன்னு சொன்னேன்னு அவன் கேட்க, அஸ்ரஃபேல் லைட்டா தலையை மட்டும் ஆட்டிட்டு பதில் பேசாம இருக்காரு. உன்னை டிராப் பண்ணட்டுமான்னு கிரௌலி கேட்க, வேணான்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப வேகமா போறேன்னு சொல்லிட்டு அந்த கார்ல இருந்து இறங்கி போறாரு அஸ்ரஃபேல். இப்போ கதை நிகழ்காலத்துக்கு நகருது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை உலக அழிவுக்கு
இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. புக் ஸ்டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஆடம் தான் சாத்தானோட குழந்தைங்கிற விஷயத்த சொர்க்கத்துல எப்படி சொல்லலாம்னு பேசி பார்த்துட்டு இருக்காரு. அந்த வேட்டை நாய் சின்ன நாய்க்குட்டியா மாறினதுல இருந்து அதோட குணத்துல பெரிய வித்தியாசம் வர ஆரம்பிக்குது. பக்கத்து வீட்டுல இருக்கிற பூனையை தன்னோட வழக்கமான வசியத்தால கட்டுப்படுத்த முயற்சி பண்ணும்போது அது முடியாம போகுது. ஆடமும் அந்த நாய்க்குட்டியும் அனாத்திமா வீட்டு வழியா நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ அந்த புத்தகத்தை தொலைச்ச வெறுப்புல வீட்டுக்கு வெளியே இருக்கிற பூந்தொட்டியெல்லாம் கீழே போட்டு உடைச்சிட்டு இருக்கிற அனாத்திமா. அதை பார்த்து ஆடம் அவளோட பக்கத்துல போய் ஏதாவது உதவி வேணுமான்னு கேக்குறான். வேணான்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்குள்ள கூப்பிடுறான். இதுதான் உன்னோட சொந்த ஊரான்னு கேட்க இதுதான் என்னோட உலகங்கிறான் ஆடம். அவங்க உள்ள போறப்போ அவனோட நாய்க்குட்டி வீட்டுக்குள்ள போகாம வெளியவே நின்று குறைச்சிட்டு இருக்கு. அந்த வீட்டுக்கு மேல 100 ஆண்டுகள் பழமையான குதிரை லாடம் ஒண்ணு இருக்கு. அது அமானுஷ்ய சக்திகளை தடுக்கும்னு நம்பப்படுது. அந்த நாய்க்குட்டி குறைக்கிறத பார்த்து அது வேணா கார்டன்ல விளையாடட்டும்னு அனாத்திமா சொல்ல நான் அதை நல்லா ட்ரெயின் பண்ணணும்னு அப்பா சொல்லியிருக்கிறதா சொல்லி அதை வீட்டுக்குள்ள போக சொல்றான் ஆடம். அந்த நாய்க்குட்டியும் வேகமா வீட்டுக்குள்ள ஓடுது. அப்போ அதுக்குள்ள இருக்கிற சாத்தான் குணம் இன்னும் கொஞ்சம் குறையுது. ஒரு ரெஸ்டாரண்ட்ல க்ரௌலியை பார்க்க போறாரு ஷாட்வெல். டேட்ஃபீல்டுங்கிற கிராமத்துல 11 வயசான ஒரு பையனை கண்டுபிடிக்கணும். இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. உங்ககிட்ட இருக்கிற ஆட்களே சிறந்த ஆளா பார்த்து அனுப்புங்க. ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்றான் க்ரௌலி. அந்த பையன் ஒரு சூனியக்காரனான்னு ஷாட்வெல் கேட்க இருந்தாலும் இருக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நாம அவனை கண்டுபிடிக்கணும். ஏதாவது தேவைப்பட்டா கால் பண்ணுன்னு சொல்லி எந்திரிச்சு போயிடுறான். வீட்டுக்குள்ள வர ஆடம் கிட்ட எங்க ஃபேமிலியில எல்லாத்துக்குமே அமானுஷ்ய சக்தி இருந்துச்சு, எங்களால மனிதர்களோட ஆராவை பார்க்க முடியும்னு சொல்ற அனாத்திமா. அப்போ என்னோட ஆரா கலர் என்னன்னு ஆடம் கேட்க அனாத்திமாவும் ட்ரை பண்ணி பாக்குறா. ஆனா ஆடமோட ஆராவை அவளால பார்க்க முடியல. என்னால உன்னோட ஆராவை பார்க்க முடியலன்னு அவன் சொல்ல எல்லாத்துக்கும் ஒன்னு இருக்குன்னு சொன்னீங்களேன்னு ஆடம் கேட்கறான். எனக்கு அதை பத்தி தெரியல, ஆராவை பாக்குறதுங்கிறது ஒரு கலை, சயின்ஸ் இல்லைங்கிற அனாத்திமா. இன்னும் வேற எதெல்லாம் எங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி தரதில்லைன்னு ஆடம் கேட்க ஹாம்பர்கர் சாப்பிடுறதுக்காக காட்டு அழிச்சிட்டு இருக்காங்க. திமிங்கலத்துக்கு பெரிய மூளை இருக்கிறதுனால காரணமே இல்லாம அதை வேட்டையாடுறாங்க. அப்புறம் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் சொல்றான். நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் தான் எல்லாத்தை விட மோசமானதுன்னு ஆடம் கேட்க ஆமான்னு சொல்ற அனாத்திமா. சரி எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு சில மேகசைன்லாம் தரா. அந்த மேகசைன்லாம் எதை பத்தினதுன்னு பார்த்தா கடல் அரக்கன் பல ஆண்டுகளா நீருக்குள்ள மூழ்கி இருக்கிறதா சொல்லப்படுற அட்லாண்டிக் சிட்டி, அது மட்டும் இல்லாம திபெத்தியன் சீக்ரெட்ஸ். அவன் கிட்ட கொடுத்த எல்லாமே கற்பனையா எழுதப்பட்டது. ஆடம் பத்தி சொல்றதுக்காக ஹெட் ஆபீஸ்க்கு போறாரு அஸ்ரஃப். ஏதாவது பெரிய விஷயமான கேப்ரியல் கேட்க ரொம்ப தயங்கி அது சாத்தான் குழந்தைய பத்தினதுங்கிறாரு. நமக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பையனை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்ல அந்த பக்கம்னா எந்த பக்கம்னு கேக்குறாங்க. அஸ்ரஃபேல் அதை நரகம்னு சொல்லாம கையை மட்டும் கீழே கட்டுறாரு. எல்லாமே சரியா தான் நடந்துட்டு இருக்குதுன்னு எங்களுக்கு நியூஸ் வந்ததா கேப்ரியல் சொல்ல அது ஒரு தந்திரமா கூட இருக்கலாம், உண்மையான சாத்தான் குழந்தை வேற எங்கேயாவது கூட இருக்கலாம்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். எங்கேன்னு கேப்ரியல் கேட்க அது எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு டீம் இருக்காங்க, அவங்கள வச்சு நான் அந்த பையனை கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்றாரு. அப்படியே குழந்தை மாறி இருந்தாலும் எதுவுமே மாற போறதில்லைன்னு அவங்க சொல்ல இப்போ சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவுல போருக்கான அவசியம் இல்லையேன்னு அஸ்ரவேல் சொல்றாரு. நாம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, உலகம் தானாவே முடிவுக்கு வராதுங்கிறாரு கேப்ரியல். சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அனாத்திமா வெளியே வந்து அந்த சாத்தான் பையனை தேடிட்டு இருக்கா. எல்லாத்தோட ஆராவையும் அவளால பார்க்க முடியுது. அப்போ அவகிட்ட வர ஒரு பெரியவர் கையில மேப் வச்சுக்கிட்டு என்ன பண்றேன்னு கேக்குறாரு. நான் ஒரு டூரிஸ்ட்னு சொல்லிட்டு 11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துல புதுசா ஏதாவது வித்தியாசமா வந்துச்சா, அதாவது ஏதாவது ஒரு பெரிய மிருகம் மாதிரி அப்படின்னு கேக்குறா. டேட்ஃபீல்டு ஒரு அமைதியான கிராமம், உன்னோட மோசமான சிந்தனையை இங்க கொண்டு வந்து இந்த இடத்தோட அமைதியை கெடுக்கிறதா இருந்தா உடனே திரும்பி போயிருன்னு சொல்லிட்டு அவரும் போறாரு. அஸ்ரஃபேல் போனதுக்கு அப்புறம் அவரு சொன்னதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேப்ரியல் கேட்க அவர் ஒரு தேவதை, ரொம்ப நாளா பூமியில இருக்காருன்னு அந்த லேடி சொல்ல அவனை நான் நம்பவே இல்லைங்கிறாரு இன்னொருத்தர். ஆனா அஸ்ரஃபேல் சொன்னது சிந்திக்க வேண்டிய விஷயம்னு கேப்ரியல் சொல்றாரு. ஷாட்வெல் வீட்டுல இருக்கிற பல்சிஃபர் அங்க நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்கான். அஸ்ரஃபேல் ஷாட்வெல்க்கு கால் பண்ணி டேட்ஃபீல்டு கிராமத்துல ஒரு பையனை கண்காணிக்கணும்னு சொல்லி ஆடமோட டீடைல்ஸை கொடுக்குறாரு. தான் ஒரு விச் ஃபைண்டர்னு சொல்லி அஸ்ரஃபேல ஷாட்வெல் ஏமாத்திட்டு இருக்க அதை நம்பி ரொம்ப நாளா அவருக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காரு அஸ்ரஃபேல். இவன் தான் 4 அழிவு வீரர்கள்ல 2வது ஆள் பஞ்சம். அப்போ அவனுக்கான பார்சலை டெலிவர் பண்ண டெலிவரி மேன் அங்க வராரு. அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள மெஷரிங் ஸ்கேல் இருக்கு. அதை பார்த்து எனக்கான வேலை வந்துருச்சு, உடனே நான் இங்கிலாந்து போகணும், என்னோட எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் கேன்சல் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். எவ்வளவு நாளுக்குன்னு அந்த லேடி கேட்க நான் திரும்ப வர வரைக்கும் சொல்லிட்டு போறான். ஒரு கிராமத்துல வித்தியாசமான காலநிலை வந்திருக்கு, இது வரைக்கும் அங்க அப்படி நடந்ததே இல்ல, நாளைக்கு நான் வேணா அந்த கிராமத்துல போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பெட்ரோல் செலவையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்றான் பல்சிஃபர். அந்த கிராமத்தோட பேரு டேட்ஃபீல்டு இல்லைன்னு ஷாட்வெல் கேட்க உங்களுக்கு எப்படி அந்த கிராமத்தோட பேரு தெரியும்னு கேட்கறான் பல்சிஃபர். சரி நீ நாளைக்கு போய் பார்த்துட்டு வா, கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க வந்துட்டு போங்கிறாரு. எதுக்குன்னு பல்சிஃபர் கேட்க உன்னோட கவசத்தை வாங்கிட்டு போங்கிறாரு ஷாட்வெல். க்ரௌலி அஸ்ரஃபேலுக்கு கால் பண்ணி அவரை பார்க்கணுங்கிறான். ஆராவை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு ஆடம் ஆர்த்தர் கிட்ட கேட்க அப்படிலாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒரு கட்டுக்கதைங்கிறாரு ஆர்த்தர். அதெல்லாம் கதை இல்ல, அப்படி இருந்தா அதையா மேகசைன்ல எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு திபெத்தோட ஹிடன் டனல்ஸ்ல இருந்து சிலர் நாம என்ன பண்றோம்னு கவனிக்கிறதா சொல்றான். அவன் அப்படி வித்தியாசமா பேசுறத பார்த்து அதிர்ச்சியோட பாக்குறாங்க ஆர்த்தரும் அவரோட வைஃபும். அவங்க ஒரு மாதிரி பாக்குறத கவனிச்சுட்டு நான் சீக்கிரமா தூங்க போறேன்னு சொல்லிட்டு உள்ள போறான் ஆடம். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவனோட அம்மா கேட்க எதுவும் இருக்காதுங்கிறாரு அவனோட அப்பா. ரவுலி அஸ்ரஃபேல் கிட்ட அந்த பையனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேட்க அவரும்
அவரும் இல்லைங்கிறாரு. என்னோட ஏஜென்ட்ஸ் எப்படியும் அந்த பையனை கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் யாராச்சும் ஒருத்தர் அந்த பையனை அழிக்கணும். என்னால குழந்தைங்களை கொல்ல முடியாது, அதனால நீ தான் அதை பண்ணணுங்கிறான் க்ரௌலி. அதுக்கு அஸ்ரஃபேல், நீ தான் சாத்தான், நான் நல்லவன், நான் குழந்தைங்களை கொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாரு. அவன் திரும்பியும் கேட்க, என்னால கண்டிப்பா முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு அஸ்ரஃபேல். நான் ஏன் இன்னும் உன் கூட பேசிட்டு இருக்கேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு க்ரௌலி அங்கிருந்து கிளம்புறான். நீ போக முடியாது, நீ போக இடமே இல்லை அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்ல, இந்த பிரபஞ்சம் ரொம்ப பெருசுங்கிறான் க்ரௌலி. நாளைக்கு இந்த உலகம் அழிஞ்சாலும் 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது போயிடலாங்கிறான். ஒன்னா போக போறோமா அப்படின்னு அஸ்ரஃபேல் கேட்க, நல்லா யோசிச்சு பாரு, நாம 6000 வருஷங்களா நண்பர்களா இருக்கும் அப்படின்னு சொல்ல, நாம ஒன்னும் நண்பர்கள் இல்ல, நான் ஒரு தேவதை, நீ ஒரு சாத்தான், நம்ம 2 பேர்த்துக்குள்ளேயும் ஒற்றுமை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு உன்னை பிடிக்காதுங்கிறாரு அஸ்ரஃபேல். அப்படிலாம் இல்ல, உனக்கு என்னை பிடிக்கும்னு க்ரௌலி சொல்ல, ஒருவேளை அந்த சாத்தான் பையன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாலும் அதை நான் உனக்கு சொல்ல மாட்டேன், நாம 2 பேரும் எதிர் பக்கம் இருக்கோம் அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்ல, நாம நம்ம பக்கம் இருக்கோம்னு க்ரௌலி சொல்ல, நம்ம பக்கம்னுலாம் எதுவுமே இல்ல, எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்ல, அப்படியா சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான் க்ரௌலி. அன்னைக்கு நைட் ஆடம் நியூக்ளியர் ஃப்ரீ எர்த் பத்தி மேகசின்ல படிச்சுட்டு தூங்குறான். அவன் தூங்கிட்டு இருக்கிறப்போ, உன்னால முடியும், உன்னால மாத்த முடியும், ட்ரை பண்ணு அப்படின்னு ஒரு அசரீரி கேக்குது. அப்போ அங்க இருக்கிற ஒரு நியூக்ளியர் ஸ்டேஷன்ல வார்னிங் அலாரம் அடிக்குது. 240 மெகாவாட்ஸ் பவர் ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கிறதா இண்டிகேட்டர் காட்டுது. ஆனா அங்க இருக்கிறவங்க அதை உருவாக்கல. அவங்க ஓபன் பண்ணி பார்த்தா அங்க நியூக்ளியர் ரியாக்டர் இல்லாத ஒரு பெரிய ரூம் இருக்கு. அதுக்குள்ள ஆடமோட பெட்ல இருந்த அந்த சின்ன சாக்லேட் மட்டும் ஒன்னு இருக்கு. இந்த பக்கம் ஆடம் தூங்கிட்டு இருக்கிறப்போ எல்லாத்தையும் முடிச்சிருன்னு அந்த அசரீரி சொல்லிக்கிட்டே இருக்கு. 3rd எபிசோடு இதோட முடியுது. 4th எபிசோடு அடுத்த வீடியோல பார்க்கலாம்.